அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை கர்னியா லாட்டரி 638வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. நாளை புதன்கிழமை ஓணம் பண்டிகை என்ற காரணத்தினால் கேரளா லாட்டரி நடைபெறாது, குழுக்கள் எதுவும் நடைபெறுவாது. அதனால் தனலட்சுமி லாட்டரி குழுக்கள் இல்லை நண்பர்களே. அதனால் அதற்கு அடுத்த நாளான வியாழக்கிழமை கர்னியா லாட்டரி 638வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் எதுவும் சரியாக இல்லை நண்பர்களே. இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4-9ஆகவே இருக்குது. 49, 99 எந்த நம்பரும் நம்ம ப்ரிடிக்ஷனாக கொடுத்த நம்பர் எதுவுமே சரியாக வரவில்லை நண்பர்களே. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நான் டியர் லாட்டரி 1 மணிக்கு இந்த எண்களை அப்படியே 4Dக்கு கொடுத்திருந்தேன் நண்பர்களே. இந்த நம்பர் அப்படியே டியர் லாட்டரிக்கு கொடுத்த கணிப்பு, ஆனால் கேரளா லாட்டரிக்கு வந்திருக்கிறது நண்பர்களே. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. இது பாருங்க, நான் 1 மணிக்கு டியர் லாட்டரிக்கு கொடுத்த கணிப்பு தான் இதெல்லாம். இதே நம்பர் தான் இதில் பாருங்க, அது எல்லா நம்பருமே இருக்கு. இதை 1 மணிக்கு கொடுத்த காரணத்தினால் கேரளா லாட்டரிக்கு பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் நண்பர்களே. அது கணக்கில் கேரளா லாட்டரிக்கு இந்த இது வரல. நான் டியர் லாட்டரி பேட்டர்னை வைத்து தான் இதை எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு தெரிந்தவரை ஒரு சில சப்ஸ்கிரைபர்கள், நண்பர்கள் இதே எண்ணை கேரளா லாட்டரிக்கு பயன்படுத்துவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதை அறிவேன். அதே போன்று ஒரு நண்பர் கமெண்ட் செய்திருந்தார், இந்த எண்களை டியர் லாட்டரிக்கு கொடுத்த எண்களை கேரளா லாட்டரிக்கு பயன்படுத்தி 999ஐ சரியாக வைத்ததாக கூறியிருந்தார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி 6 மணிக்கு கொடுத்த கணிப்பு ஒன்றும் சரியாக இல்லை நண்பர்களே. அதை 8 மணிக்கு கொடுத்த கணிப்புகளில் ஏசி எண்கள் சரியாக வந்திருந்தது. ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0, இங்கே சென்ட்ரலில் பி நம்பர் வந்து 7 வந்து ரிசல்ட் வந்து 073 நண்பர்களே. நாம் இங்கே 063ஐ தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அதனால் இதில் ஏசி எண்கள் மட்டும்தான் சரியாக வந்திருந்தது. பி நம்பர் சரியாக இருந்திருந்தால் 3D வெற்றி எண்ணாக அமைந்திருக்கும். அங்கும் தவறிவிட்டது. சரி நண்பர்களே, வியாழக்கிழமை கர்னியா பிளஸ் லாட்டரி 638வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனுக்கு செல்வம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான் நண்பர்களே. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இதே எண்கள் தான் வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போ கடைசியா விளையாண்ட 2 ஆட்டங்களை எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. இப்போ இது பார்த்தீங்கன்னா 405, 999 இந்த பிசி எண்களை மட்டும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 44 இன்று, அதாவது 55, 44 இந்த வடிவத்தில் தான் இருக்கிறது நண்பர்களே. இது மாதிரி ஆட்டம் வந்து வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடும்போது, இந்த 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாசத்துல ஓரிடத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அந்த இடத்தில் இருந்து நாம் நாளை மறுதினம், நாளை விடுமுறை, நாளை மறுதினம் கர்னியா லாட்டரிக்கான விசி எண்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம். நண்பர்களே, இது 2025ஆம் ஆண்டிற்கான அட்டவணை. இதில் ஆகஸ்ட் மாதம் இது 4D சார்ட்டா இருக்கு. 3D சார்ட் டவுன்லோட் செய்தானா இல்லையானு தெரியவில்லை. பரவாயில்ல, இதே இருந்துட்டு போகட்டும் நண்பர்களே. இப்போ கடைசியா இது ஆகஸ்ட் மாதம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாசத்துல ஒரு இடத்துல பாருங்க நண்பர்களே,
நான் 3டி சாட் தான் டவுன்லோட் பண்ணலாம்னு இருந்தேன். இது எப்படியோ மாறி 4டி சாட் டவுன்லோட் செய்துவிட்டேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே. இதிலும் பார்க்கலாம். 3டி சாட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க நண்பர்களே, இப்போ சமீபத்தில் ஆடின 2 ஆட்டம் என்னென்ன வந்ததுன்னா 405 39. இந்த 405க்கு இங்கே பாருங்க நண்பர்களே, 405 அப்படியே இருக்கு நண்பர்களே. அடுத்த ஆட்டம் பாருங்க, பிசி எண்கள் பாருங்க 94 இருக்கு, இங்கே 99 இருக்கு. ஆக மொத்தம் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆட்டம் தான் நண்பர்களே. பிசி எண்களை பொறுத்தவரை இரண்டுமே ஒரே மாதிரி ஆட்டம் தான். 05க்கு இங்கேயும் 405க்கு இங்கே 405 தான் இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க 94 இருக்கு, இங்கே 99, 99, 94 எல்லாம் ஒரே மாதிரியான எண்கள் தான் நண்பர்களே. இப்படி விளையாடப்பட்டிருக்கும் காரணத்தினால் அடுத்த எண்ணான 995 என்ற எண்ணில் பிசி எண்களை மட்டும் கர்ணியா பிளஸ் லாட்ரி வியாழக்கிழமைக்கான ப்ரிடிக்ஷன் எண்களாக எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போ இங்கே 995 இருக்கக்கூடிய 95 மட்டும் வைத்துக் கொள்கிறோம். அப்போ இந்த 95 பிசி நம்பர்ல 95, அந்த 95ஐ 4 எண்களாக நம்ம மாற்றி எழுதி பார்த்தோம்னால் 95, 45, 90, 40 இந்த மாதிரி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம 4டிக்கு வந்து இன்னும் 2 எண்கள், முதல் 2 எண்கள் என்னவென்று பார்ப்போம். முதல் 2 எண்கள் என்ன தேர்வு செய்யலாம்? இது தினப்பேட்டனை வைத்து பார்த்தேன் நண்பர்களே. அதில் கொஞ்சம் குழப்பமாக இருந்த காரணத்தினால் வாரப்பேட்டனை வைத்து பார்த்து விடுவோம். இது 4டி வாரச்சாட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது புதன்கிழமை, இந்த இடத்துல விடுமுறை நண்பர்களே. இந்த இடத்துல எதுவும் இல்லை. அப்போ நம்ம வந்து வியாழக்கிழமை சாட்டையே வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இங்கே வியாழக்கிழமைலாம் எப்படி இருக்குன்னா, ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மி ரூட் அப்படியே ஒரிஜினல் ரம்மி மாதிரியே வந்துட்டு இருக்கு பாருங்க. 6, 7, 8, 9. 9க்கு பதிலாக இங்கே அதனுடைய எதிர் என்னன்னா 4 இருக்கு நண்பர்களே. அதை நம்ம 9ன்னே வைத்துக் கொள்ளலாம். அப்போ 6, 7, 8, 9 அடுத்த எண் 0, 10ங்கிற நம்பருக்கு வரலாம் நண்பர்களே. அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஏ போர்டை பொறுத்த மட்டில் 0 அல்லது 5 இந்த 2 எண்களையும் ஏ போர்டு எண்ணாக வைத்துக் கொள்வது சரியாக இருக்கும் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. 6, 7, 8, 9, 10, 0 அல்லது 5. அப்போ டி போர்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்? டி போர்டை பொறுத்த மட்டில் முதல் 4 இலக்கங்களில் 4 இலக்கங்களில் முதல் எண் இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இங்கே ஒரு 9 இருக்கு, இங்கேயும் ஒரு 9 இருக்கு நண்பர்களே. இதை வைத்து என்னவென்று முடிவு செய்யலாம் என்றால், இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு குழு கிடைக்கிறதா என்று. இங்கே வந்து 5 இருக்கு, அது கீழே 9 இருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க நண்பர்களே, இங்கே தொடர்ச்சியாக இங்கே ஒரு 2 5 இருக்கதாக வைத்துக்கொள்ளுங்க. ஒரு 5, 2 5, அடுத்தது ஒரு 9, அடுத்தது ஒரு 4. இந்த 9க்கு பதிலாக இங்கே 9, 4 இருக்கு, இங்கே 9 இருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே வித்தியாசம். ஏறத்தாழ ஒரே மாதிரியான ஆட்டம் தான். 5, 9ங்கிற மாதிரி தான் மேட்ச் ஆகுது. அடுத்த நம்பர் பாருங்க, டி போர்டுக்கு 2 இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து டி போர்டுக்கு 2ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. 2ஐ பயன்படுத்தி பார்க்கலாம், அல்லது 7ஐ பயன்படுத்தலாம். அதன் எதிர் என்னன்னு 7. நம்ம 2ஐ விட 7ஆம் நம்பரையே பயன்படுத்துவது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. முதல் வாய்ப்பாக நாம் டி போர்டுக்கு 7ஐ பயன்படுத்தலாம். ஏனென்றால் இங்கே 5, 2, 5,
டபுள் 9 இருக்கு நண்பர்களே. இரண்டுமே இந்த 4 எண்களே ஒற்றை இலக்க எண்களாக இருக்கும் காரணத்தினால், இந்த 2 7ல ஒற்றை இலக்கம் வந்து 7ஆம் நம்பர் தான். அதனால வந்து நம்ம டி போர்டுக்கு 7ங்கிற நம்பரை முதல் வாய்ப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி 2ஆம் நம்பரையும் பயன்படுத்தலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதிக எண்கள் வைத்து விளையாடும்போது 2ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. 4 எண்களோடு நிறுத்திக் கொள்கிறேன் என்று நினைப்பவர்களுக்கு 7ஐயே பயன்படுத்தலாம். அப்போ நம்ம டி போர்டுக்கு 7ங்கிற நம்பரை வச்சிருக்கோம். ஏ போர்டுக்கு 0 வச்சிருக்கோம். பிசிக்கு வந்து 95 வைத்திருக்கிறோம் நண்பர்களே. இந்த அனைத்து எண்களையும் நாம் எடுத்து அனைத்து எண்களையும் இணைத்து 4D எண்களாக பயன்படுத்தி விடுவோம் நண்பர்களே. அப்போ முதல் எண் 7, இரண்டாவது எண் 0 அல்லது 5ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. 70, 95 பிசி எண்கள் 95. அப்போ 70, 95, 70, 45. அடுத்தது 70, 90, 70, 40. இந்த 4 எண்களையும் வியாழக்கிழமை கருணியா லாட்டரிக்கு பிரிடிக்ஷன் எண்களாக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. இது முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. கணிப்பு என்பது எல்லா நாளும் நமக்கு சரியாக வரும் என்று நம்பிவிட முடியாது. வரலாம், எதிர்பார்க்கலாம். பிரிடிக்ஷன் என்றாலே அதுதான் நண்பர்களே. இந்த எண் தான் விளையாடும் என்று எவராலும் கூற இயலாது நண்பர்களே. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகள் தான். நாளை மறுதினத்திற்கு இந்த எண்களில் ஏதேனும் ஒன்றை வருமா என்று எதிர்பார்ப்போம் நண்பர்களே. அதே மாதிரி 3Dக்கு வந்து 095, 045, 090, 040 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்புறமா இந்த இரட்டை இலக்கங்களுக்கு இந்த அமைப்பில் உள்ளவாறே பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறம் சிங்கிள் போர்டுகளுக்கு இந்த டி போர்டை பொறுத்த மட்டில் முதல் வாய்ப்பாக 7, இரண்டாவது வாய்ப்புக்கு 2, ஏ போர்டுக்கு 0 முதல் வாய்ப்பு, இரண்டாம் வாய்ப்பாக 5ஐ பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது பி போர்டு 9 அல்லது 4, சி போர்டு 5 அல்லது 0. இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் நிறைய முறை இந்த 3D எண்களை மேட்ச் செய்திருக்கிறோம் நண்பர்களே. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் வீடியோக்கள் எல்லாம் அப்லோடு செய்வதற்கு முன்பெல்லாம் ஏகப்பட்ட எண்களை 3D எண்களை கண்டுபிடித்திருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் 4D எண்களைத்தான் இதுவரையும் கணிக்க இயலவில்லை. பல முறை 3D எண்கள் வந்தும் இந்த முதல் எண்ணான டி நம்பர் பொருந்தாமல் போனதால் 4 இலக்கங்களுக்கு செட் ஆகாமல் போய்விட்டது நண்பர்களே. அதே மாதிரி நிறைய முறை முதல் 3 இலக்கங்களும் வந்துவிடும், சி போர்டு தவறிவிடும். இதுமுறை பல முறை நடந்திருக்கிறது நண்பர்களே. வெகு விரைவில் 4D எண்களை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு நண்பர்களே. அதே நம்பிக்கையோடு நமது பிரிடிக்ஷனை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் நண்பர்களே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம். இது முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. ஒரு நாள் முழுவதும் இடைவெளி இருக்கிறது. நிதானமாக பேட்டனை பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரியெனப்படும் பட்சத்தில் இந்த எண்களை கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதில் ஏதேனும் ஒரு போர்டு உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்றால் அதை மாற்றி கூட வைத்து பாருங்கள் நண்பர்களே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 8 மணிக்கு 070 டியர் லாட்டரியில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 073 ரிசல்ட்டு. நாம் 063ன்னு கொடுத்துருந்தோம். அதனால் வந்து நீங்கள் இந்த இதில் மாற்றி 7 வைத்து விளையாண்டிருந்தால் கூட முதல் 3D எண்கள் பாஸ் செய்திருக்கலாம். அதனால் எதற்கும் ஒரு முறைக்கு இருமுறை
யோசனை செய்து நிதானமாக விளையாடலாம் நண்பர்களே. ஒன்றும் அவசரமில்லை. நாம் எப்பொழுதுமே அதிகப்படியாக 4 எண்களைத்தான் கொடுப்பேன் நண்பர்களே. எப்போதாவது ஒரு முறை 1, 2 எண்கள் கூடுதலாக கொடுப்பது வழக்கம். நமக்கு லக் இருந்தால் இந்த 4 எண்களிலே வர வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் எத்தனை எண்களை தேர்வு செய்தாலும் நாம் தேர்வு செய்யாத எண்ணை தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். இதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை அனைவருக்கும் இனிய திருவோணம் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.